டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகள் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர்களை ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து நம்முடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசினோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்களையும் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஐயா கண்ணு அவர்களும் துரைக்கண்ணு அவர்களும் இப்பொழுது நாங்கள் நேரடியாக சந்தித்து தமிழகத்திற்கு தர வேண்டிய 39,000 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்பட்டதோ 2,000 கோடி தான். இது போதாது. ஆகவே அந்த முழுமையான அந்த தொகையும் தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். விவசாயிகளும் அதே கோரிக்கை வைத்து முழு தொகை விவரம் தர வேண்டும். அதன் மூலமாகத்தான் எங்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ப்பது ஏதுவாக இருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அவர் இதை பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கார். இருந்தாலும் அவருடைய சில முடியாத நிலைமையும் சொல்லியிருக்கிறார். நாங்கள் மாநிலத்தில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் தருவது போல் தான் தந்திருக்கிறோம் என்று கோரிக்கை வைத்தார். நாங்கள் உடனடியாக விவசாயம் எல்லாம் சேர்ந்து 150 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு வறட்சியானது தமிழகத்தில் இதுவரை ஏற்பட்டது கிடையாது. ஆகவே மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. தமிழகத்தின் ஏற்பட்டுள்ள நிலைமை ஒரு அசாதாரண ஒரு வறட்சியானதாகும். ஆகவே இந்த அருள் கூர்ந்து தமிழக அரசு என்ன கேட்டிருக்கிறதோ அந்த முழு தொகையும் தர வேண்டும் என்று கருத்தை வலியுறுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் விவசாயி அவர்களும் அவர்களை சார்பாக நதிநீர் இந்தியாவில் உள்ள நதிகளை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய உடைமைப்பட்ட வங்கிகளே விவசாயிகள் பெற்ற கடனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த வானம் பொய்த்ததின் காரணமாகவும் வறட்சியின் காரணமாகவும் எந்த விவசாயமும் வருமானம் கிட்டவில்லை. அவர்களுக்கு வருமானம் கிடைக்கவில்லை. கடன் தான் அதிகமாக இருக்கிறது. இதில் இருக்கின்ற ஒரு சொத்தையும் விட்டுவிட்டால் அவர்கள் வழியில்லாமல் தவிக்கின்றார்கள். ஆகவே மத்திய அரசானது உடனடியாக தலையிட்டு இந்த கடன் பெற்ற அந்த வங்கிகளில் பெற்ற கடனை எல்லாம் ரத்து செய்ய வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.